ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கு. சுகமாக இருக்குங்க. தம்பி குட்டிக்கு என்ன பேர்? அயுன்சன். அயுன்சன். என்னோட கூப்பிடுவாங்க? ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது, வாயில் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அயுன்சன் அஜுவன்ட்டு கூப்பிடுவாங்க. அது சூப்பர். எந்த பேர் உங்களுக்கு விருப்பம்? அஜுவா அயுன்சனா? அஜு. சரி, சூப்பர். இன்றைக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 17வது பிறந்த நாள். இன்றைக்கி அயுன்சனுக்கு வந்து 17வது பிறந்த நாள்னு சொல்லி அயுன்சனில் மிக்க பிரியம் வச்சுவங்களை ஒருத்தங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி தானே, கட்டாயம் ஆரன்னு சொல்லணும். சொல்லாடிக்கு என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? எல்லாம் நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்துருக்கிறேன்னு சொல்லாடியும் பனிஷ்மெண்ட் செய்யத்தான் வேணும். தவறானபடி சொன்னாலும் இன்னும் பனிஷ் வந்துடலாம். என்ன சிரிக்கிறீங்க? பாட்டு படிப்பீங்களா? வேண்டாம். அவள் ஒரு பிரேக் டான்ஸ் உண்டு, பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம்? சரி, கவிதை எதுவும் சொல்லுவீங்களா? அதுவும் இல்லை. சரி, பார்க்கலாம். அப்போ என்ன பனிஷம் தரலாம், என்ன சொல்லலாம்? நீ அம்மாட்ட கேட்போம்மா, என்ன கொடுப்போம், பனிஷம் கொடுப்போம்னு. சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அயுன்சன் என்று சொல்லி ஐசிங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்க வேணுங்க, அப்படி சைட்டை அப்படி கொடுங்க. இருந்து அப்படி. ஓகே 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 ஓகே, நல்லா இருக்கா? சரி, ஓகே. அயுன்சன், சரி, இந்த மாதிரி யார் உங்களை ஒரு மிக்க பாசம் வச்சுக்கிற ஒருத்தங்கள் வந்து செய்திருக்கிறாங்க? யாராக இருக்கும்? சித்தி. நினைச்சேன் நான் சொல்லுவீங்கன்னு சொல்லி. ஆனால் என்ன பேர் சித்திக்கு? மாலினி. எங்கே இருக்கிறாங்க? லண்டன். ஓகே, சரி, பார்க்கலாம். சித்தி மட்டும்தானா? சித்தி இல்லாட்டிக்கு மாமா. ரைட். என்ன பேர் மாமா? ராஜன். எங்கே இருக்கிறாங்க? கனடா. வேறு பேர் எதுவும் இருக்கா? மாமா தான். சரி, ஓகே, பார்க்கலாம். ரைட். இன்னொரு கிஃப்ட் சாக்லேட் ஒன்று தந்துருக்குறாங்க உங்களுக்கு, அதையும் விடுங்க. அப்படி இருந்து வேணுங்க. ஓகே, சாக்லேட் விருப்பமா? அவ்வளோத்துக்கு இல்லை. ரைட், ஓகே, பார்க்கலாம். சரி, இப்போ சொல்லுங்கள் என்னென்னா இன்னும் கிஃப்ட் விட தருவோம் வேணா? ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்கலாம். அதையும் கொடுங்க. ரைட், ஓப்பன் பண்ணுங்க. வா. என்ன டிஷர்ட்டா? ஷர்ட்டா? சரி, ஷர்ட் மட்டும் தானே? ஓகே, டிஷர்ட் ஒன்று வந்திருக்கு. ரைட், 2 உடுப்பை தந்துருக்குறாங்க. டிஷர்ட் ஒன்று, ஷர்ட் ஒன்று. அதையும் தூக்கி மேலுமே டேபிளில் வைங்க. ரைட், ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அது ஃபைனலாக தருவோம் மட்டும் நினைக்கிறேன். சரி, இப்போ சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரி 17வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த தருணத்தில் தந்துருக்குறாங்க. நீங்கள் சித்தின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்ன பேர் சித்திக்கு சொன்னீங்க? மாலினின்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் யூகேல என்ன? யூகேல. மற்றது மாமா ராஜனா? ராஜன் கனடாவிலேருந்து சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பக்கண்டு வெளிநாட்டுக்காரர் தான் முதல் சொல்லியிருக்கிறீங்க. சரி தானே? சரி, நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உள்நாட்டிலேருந்து தான் வந்துடு. உண்மைதான், நான் போய் சொல்கிறேன். எல்லாருக்கும் போய் சொல்கிறேன்னா உங்களை பார்க்க பாவமாக இருக்குது, சின்ன பையனாக இருக்குது. உள்நாட்டிலேருந்து தான் வந்துருக்கு. ஜானு அண்ணா எங்கே இருக்கிறாங்க? எங்கேண்டு? இரணப்பாறை. ஜானு அண்ணா உங்களோட அண்ணாவா? ஒண்டப்பட்ட அண்ணா. சரி, ஓகே. என்னடு? சார். ஓகே. ஏன் உங்களோட அம்மா செய்திருக்கலாம்? சொல்லிடுவா. இது என்ன இது சொல்லியா செய்கிறது சர்ப்ரைஸ்? என்ன சொல்கிறீங்க? இந்த வீட்டிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த வீட்டில் யார் செய்திருப்பாங்க? என்ன யோசிக்கிறீங்க சார்? சின்ன ஒரு சரி, நீங்கள் யோசிங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்துடுறீங்க இந்த கிஃப்ட். ஆனால் ஒரு ஆரன் சொல்கிறது உங்களை மிக்க பாசம் வச்சுக்கிறோத்தாங்க. இதான் அந்த பாசத்தை நீங்கள் அறிய போகிறீர்கள். யாரப்பா இப்படி எல்லாமே நல்ல பாசம் வச்சுக்கிறாங்க? சசி அண்ணா. எங்கே இருக்கிறாங்க? கைவேலி. சசி அண்ணா உங்களோட அண்ணாவா? தெரிஞ்சண்ணா உங்களோட அண்ணா மாதிரி. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க. என்னென்னா அயுன்சன் 14வது பிறந்த நாள். அன்பு மலர்கள் அழகாய் மலர்வதைப் போல் இனிவரும் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சி பொங்கிய அழகான நாட்களாக மலர்ந்திட இப்பிறந்த நாளில் வாழ்த்துகிறோம். அன்பு மலர்கள் மலரட்டும், உன்னிடத்திலே ஆனந்த காற்று வீசட்டும், இனிவரும் நாட்களிலே இன்ப வெள்ளம் பாயட்டும், ஈடில்லா அமைதி நிலவட்டும் உன் வாழ் நாட்களிலே உவகையில் உள்ளம் பொங்கட்டும், ஊரே உன்னை மெச்சி போற்றட்டும், எதிலும் உன் திறன் வெல்லட்டும், ஏற்றம் வாழ்வு காணட்டும், என்றும் ஓங்கி உன் புகழ் வளரட்டும் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதை என்று தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொன்னவங்களில் ஒருத்தங்கள்லாம்
சரி ஃபைனல் நீங்கள் சொன்னவங்களில் ஒருத்தங்கள் நான் இதை செய்திருக்கேன். அது சொன்னால் பிடிச்சிருவீங்களே. உள்நாடா வெளிநாடவா? நீங்கள் சொன்ன அத்தனை பேரில் உங்களோட சித்தி, உங்களோட மாமா, இன்னொரு சேரன் அண்ணான்னு சொல்லியிருக்கிறீங்க, இன்னொரு அண்ணாவை சொல்லியிருக்கிறீங்க. இந்த 4 பேரில் 4 பேரில் ஒருத்தங்க யார்? யார் அப்படி உங்களை இனி மிக்க பாசம் வச்சிருக்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை செய்திருக்கிறது யார்? 4 பேரில் ஒருத்தங்க. உங்களோட கெஸ்ஸி. தவறான விடை சொன்னால் சித்திய மாமாவா? இல்லை, நீங்கள் 4 பேரில் ஒருத்தங்க. உள்நாடு வெளிநாடு சொல்லியிருக்கீங்க. இப்போ 4 பேரில் ஒருத்தங்க. 4 பேரில் ஒருத்தங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. சரி, 2 பேர் செய்திருக்கிறாங்க. 4 பேரில் 2 பேர் செய்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள். 4 பேரில் 2 பேர் செய்திருக்கிறாங்க. உங்களோட வார்த்தையை அவங்களை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் யார்? சரி, ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க, சசி என்ற ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க. ரைட், மெட்டால் பார்ப்போம். சும்மா இது ஷுவர் இல்லை, சும்மா பார்ப்போம். மெட்டால ஜானுவண்ணா. ஓகே, சரி பார்க்கலாம். இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறாங்கண்டா, உங்களோட தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தான் உங்களோட ஒரு அண்ணாவாக இருக்கிறேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே நான் உங்களுக்கு ஒரு அண்ணாவாக இருக்கிறேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன முறைன்னு கேட்க அண்ணாண்டு தான் சொல்லியிருந்தேன். அண்ணான்னு சொல்லியிருந்தால் ரெத்த அண்ணா இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு நல்ல உறவை பேணியாக ஒரு அண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அண்ணா யார்? ஜானு அண்ணா. சரி, இந்த சர்ப்ரைஸ் யார் செய்திருக்கிறான்னு சொன்னால், உங்களில் மிக்க ஒரு அன்பும் பாசமும் என்ன இது இல்லாமல் வச்சிருக்கிற உங்களோட சசி அண்ணாவும் உங்களோட லண்டனில் இருக்கிற உங்களோட சித்தி மாலினியும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. ஓகே, எல்லா ஒழுங்கும் சசி அண்ணா செய்திருக்கிறாங்க. மாலினி உங்களோட சித்தியும் வந்து ஒரு பக்கபலமாக வந்து அவங்களும் ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன பக்கம் நன்றியை மட்டும் எல்லாம் வேண்டியாச்சு, பக்கம் நன்றியை மட்டும் சொல்லி முடிச்சாச்சு. சசி அண்ணாக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவருக்கு சொல்லக்கூடிய உங்களை நினைச்சதை செய்திருக்கிறார் தானே, என்ன சொல்கிறீங்க? மிக்க நன்றி. அவ்வளோ தான் மிக்க. சரி, ஓகே. என்றைக்குமே உங்களோட சித்திக்கு என்ன சொல்கிறீங்க? நன்றி தான். அப்படியா? சரி, எப்போவுமே நீங்கள் உடலோட ஆரோக்கியமாக நல்லா படிக்கணும் என்று சொல்லி இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படியுமே இருக்கணும்னு சொல்லி நான் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வேண்டி நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நைல் சர்ப்ரைஸ் மூலமாக எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் அந்த உள்ளங்கள், உங்களோட அண்ணன் சசி, உங்களோட சித்தி மாலினி யூகேல இருக்கிறாங்க, அவங்களும் அவங்களோட குடும்பமும் எப்போவுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்ல உறவு உங்களுக்கு எப்போயுமே இருக்கணும் என்று சொல்லி அவங்களிடத்துலையும் எப்போவுமே இந்த உறவு நீண்ட காலத்துக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்திலையும் பிரார்த்தித்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, சரிதானே, அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களையும் அழைச்சதுக்கு அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகேயா? ரைட். ஃபைனலாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை தருவோம். அதை சொல்ல மறந்துட்டேன். சரி, அதே கூட என்ன பிறகு வேகம் குறைஞ்சிட்டில்ல? ரெண்டு மாறி சொல்லிட்டேன்னு சொல்லி வேகம் குறைஞ்சிட்டோம். சிரிக்கிறீங்க, அந்த மாதிரி படம் கொண்டு ஃப்ரேம் பண்ணி வந்திருக்கா? அப்படியா? சரி, ஓகே. நல்லா இருக்கா? நீங்கள் தானேண்ணா? சரி, ஓகே. ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா? சரி. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தேன். ஒளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ, யாசித்தேன். முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. ஓஹோ, தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. ஓ
தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. ஒரு பார்வை நீளத்தை ஒரு வார்த்தை நாளத்தை தாங்காமல் வீழ்ந்தேனே தூங்காமல் வாழ்ந்தேனே. நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன் கரை தேற்றி விடுவாயோ. ரைட், ஓகே. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் வர வேண்டிய எதிர்பார்த்தீங்களா? சரி, மீண்டும் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நானும் சசி நான் அண்ணாவே தான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு மனசால சொல்ல முடியாத அளவுக்கு நன்றிகள். நன்றிகள். என்ன சிட்டியை எதிர்பார்த்தேன், ஆ அப்படியே ஏபிஎல் எதிர்பார்க்கல. சரி சரி, ஓகே. என்ன சரி, ஓகே. உங்களோட நன்றிகள், உங்களோட தேங்க் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் போய் சேரும். சரி, ஓகே, தேங்க்யூவா. ஓகே, அப்படியே அப்படியே. உன்னாலே உன்னாலே விண்ணாட சென்றேனே உன் முன்னே மெய்தாட நின்றேனே.